தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 38ஆக உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த உயிரிழப்பு, இந்த பலி எண்ணிக்கையானது அதிகரித்து வண்ணம் இருக்கிறது. 38ஆக தற்பொழுது அந்த பலி எண்ணிக்கையானது உயர்ந்திருப்பதாக அண்மை தகவலானது கிடைக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் மீண்டும் லதா. வணக்கம் லதா. மீண்டும் ஒரு உயிரிழப்பு நிகழ்ந்து விடக்கூடாது அப்படின்றதான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இந்த பலி எண்ணிக்கை அப்படின்றத அந்த கவுண்ட்ஸ் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருகிறது. எந்த இடத்தில் அனுமதிக்கப்பட்டவர் தற்போது உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறதா? விவரங்கள். வணக்கம். தற்பொழுது இந்த விஷ சாராய அருந்தியவர்களில் 38ஆக பலி எண்ணிக்கையானது உயர்ந்திருக்கிறது. தற்பொழுது பார்த்தோம் என்றால் 130க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் மொத்தம், அதாவது ஜிப்மர், சேலம், அதே போல விழுப்புரம் என அனைத்து மருத்துவமனைகளிலும் சேர்த்து மொத்தமாக இப்பொழுது வரை பலி எண்ணிக்கையானது 38ஐ தொட்டிருக்கிறது. 38ஆக பலி எண்ணிக்கையானது உயர்ந்து இருக்கிறது. தொடர்ந்து ஆம்புலன்ஸ்கள் மட்டும் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு சூழல் இருக்கிறது. தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் கூட அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த விவகாரம் 4 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். கண்ணுக்குட்டி என்பவரை ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தீவிரமாக அந்த சிபிசி விசாரணையும் கூட ஒரு புறம் தொடங்கி இருக்கிறது. கண்ணுக்குட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கோவிந்தராஜ் பல வருடங்களாகவே பாக்கெட் சாராயங்கள் விற்று வந்துள்ளது தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.